எல்லா பொருள்களும் அச்சேதனம் சேத்தனம் இரண்டு விதமான பொருள்களும் என்னிடத்திலிருந்து உண்டாகிறது, என்னிடத்திலேயே வந்து அடைகிறது. ஏதத் யோனீதி பூதானி சர்வானீத்யுபதாரயா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா. என்ன எல்லாமே என்னிடத்திலேருந்து தான் உண்டாகிறது, என்னிடத்திலேயே லயமடைகிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான் என்று தெரிவிக்கிறான். அது மட்டும் இல்லை, மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவா. என்னை காட்டிலும் எனக்கு சமானமானது எதுவும் இல்லை, எனக்கு மேலானதும் எதுவும் கிடையாது. இவர்களெல்லாம் மயி சர்வமிதம் புரோதம், என்னிடத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. எப்படின்னா சூத்ரே மணிகணாயிவா, ஒரு நூலிலே மணிகளெல்லாம் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல என்னிடத்திலே இந்த சேதனாச்சேதனங்கள் கோர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எனக்கு ஷரீரமாக இருக்கிறது, நான் இவைகளுக்கு உயிராக இருக்கிறேன். அதனால் இவைகளை என்னை விட்டு பிரிக்க முடியாது. சரி, இப்படி இருக்குன்னு சொன்னால் இவைகளை காட்டிலும் அவனுக்கு வேறுபாடு கிடையாதா அப்படின்னா, இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான். எப்படி வேறுபட்டவன்னா, இந்த சேதனாச்சேதனங்களுக்கு கர்மானுகுணமாக சரீரத்தை எடுத்துக்கிறது, எடுத்துன்னா அந்த சரீரத்தில் உண்டான அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதோ இல்லையோ, அந்த அனுபவம் அவனுக்கு உண்டான அவனுக்கு கிடையாது. இதை உபனிஷத்து தெரிவிக்கிறது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வஸ்தி அனஷ்ணன் அந்யோ அபிஜாகசீதி. இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மாவும் இருக்குது, பரமாத்மாவும் இருக்கா. அப்போது இந்த சரீரத்துக்குள்ளே பரமாத்மாவும் இருக்கான்னு சொன்னால், இந்த சரீரத்தில் உண்டான சுகதுக்கங்களை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறா போல பரமாத்மாவும் அனுபவிக்கிறானா அப்படின்னா அவன் அனுபவிக்கிறது கிடையாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சிறைச்சாலையிலே ஒருவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அங்கே அந்த சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவனும் இருக்கான், அவனை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியும் இருக்கான். அந்த அதிகாரி சிறைச்சாலையில் இருக்கங்கிறதுக்காக அவன் அந்த சிறையினுடைய துக்கத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தமா கிடையாது. இவனை கண்காணிப்பதற்காக, இவன் தண்டனையை சரிவர அனுபவிக்கிறானா என்பதை கண்காணிப்பதற்காக அவன் இருக்கானே ஒழியா அந்த துக்கத்தை அவன் அனுபவிக்கிறது கிடையாது. அதுபோல இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த ஜீவாத்மா பண்ணின புண்ணிய பாபங்கள் அடியாக அந்த சுகதுக்கங்களை இவன் அனுபவிக்கிறானாங்கிறத கண்காணிப்பதற்காக எம்பெருமான் உள்ளே எழுந்தருளியிருக்கானே ஒழியா அந்த தோஷம் அவனை தட்டாது. ஆகையினாலே சேதனாச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானையும் இந்த சேதனாச்சேதனங்களையும் பிரிக்க முடியாது. இது எப்படின்னா, இதுக்கு ரெண்டு உதாரணத்தை பார்த்தால் புரியும். பிருத்தக் ஸ்தித விசேஷனம் அபிருத்தக் ஸ்தித விசேஷனம்னு சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள். பிருத்தக் ஸ்தித விசேஷனம் என்னால் பிரித்து காண்பிக்கக்கூடிய விசேஷனம். விசேஷனம்னு சொன்னால் ஒரு பொருளை சார்ந்திருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு விசேஷனம்னு பேர். அந்த இருக்கக்கூடிய பொருள் எதை சார்ந்திருக்கிறதோ அந்த பொருள் விசேஷம்னு சொல்கிறது. குண்டலி புருஷா தண்டி புருஷகான்னு சொல்லுவோம். அதாவது குண்டலத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய புருஷன், தண்டத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய புருஷன். இதுக்கு பிருத்தக் ஸ்தித விசேஷனம்னு பேர். பிருத்தக்னா அந்த விசேஷணத்தை விசேஷத்திலேருந்து பிரிச்சுடலாம். அந்த
மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குண்டலம் காதில் அணிஞ்சுட்டுருக்கான், காதிலேருந்து கழட்டிடலாமா? கையில் வச்சுட்டுருக்க கம்பை தூக்கி ஓரமாக வச்சுடலாமா? இதுக்கு பிருத்தக் ஸ்தித விசேஷணம்னு பேர். எம்பெருமானுக்கும் இந்த சேதனா சேதனங்களுக்கும் உண்டான சம்பந்தம் எப்படின்னா அபிருத்தக் ஸ்தித விசேஷணம். அந்த அப்பிருத்தக் ஸ்தித விசேஷனம் இந்த மாதிரி குண்டலத்தையும் கம்பையும் போலே கிடையாது. அப்பிருத்தக் ஸ்தித விசேஷணம்னா எப்படின்னா ஸ்வேத வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம். இந்த வஸ்திரத்திலேருந்து வெண்மையை பிரிக்க முடியுமோ? பிரிக்க முடியாது. வஸ்திரங்கிறது விசேஷம், வெண்மைங்கிறது விசேஷணம். இந்த வஸ்திரத்திலேருந்து வெண்மையை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல எம்பெருமானிடத்திலேருந்து சேதனா சேதனங்களை பிரிக்க முடியாது. புஷ்பத்திலேருந்து மனத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பகவானிடத்திலேருந்து சேதனா சேதனங்களை பிரிக்க முடியாது. ரத்னத்திலேருந்து ஒளியை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பகவானிடத்திலேருந்து சேதனா சேதனங்களை பிரிக்க முடியாது. இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஸ்ரீராமா இதிகாச புராணங்கள் எதுக்கு வந்தது அப்படின்னா வேதத்திலே தெளிய முடியாத அர்த்தங்களை தெளிவதற்காகத்தான் இதிகாச புராணங்கள் வந்தது. ஸ்ரீவஜரபூஷணத்திலே அதைத்தான் சுவாமி புலலோகாச்சாரியார் ஆரம்பிக்கிறார். கேவி தேவராஜன் சுவாமி கூட அதை எடுத்து காண்பிக்கிறார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்ன ஆரம்பிக்கிறதே அதான் ஆரம்பிக்கிறார். ஆஹா, இந்த அர்த்தத்தை சேதனா பகவானை விட்டு சேதனா சேதனங்களை பிரிக்க முடியாதுங்கிறதை பெருமாளும் பிராட்டியும் தங்கள் திருவாக்கினாலே தெரிவித்திருக்கிறார்கள். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா, அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. ரெண்டு பேரும் ஒரே உதாரணத்தை தெரிவிக்கிறார்கள். எப்படி சூரியனை விட்டு சூரிய கிரணத்தை பிரிக்க முடியாதோ அதுபோல என்னையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது பிராட்டினுடைய வார்த்தை. அதே உதாரணம், சூரியனை விட்டு சூரிய கிரணத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல என்னையும் பிராட்டியும் பிரிக்க முடியாது என்று பெருமாளுடைய வார்த்தை. ரெண்டு பேரும் சொல்கிறார். அதுபோல பகவானையும் சேதனாச்சேதனங்களையும் பிரிக்க முடியாது. இப்படி சேதனாச்சேதனங்களோடே கூடினது பரபிரம்மம், அதுதான் உயர்ந்தது. அது யாரு என்னால் அது நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். அவனை எப்படி அறியறது என்னால் ஞானானந்த அமலத்வாதிகளாலே அந்த குணங்கள் தான் அவனை நிரூபிக்கிறது. நிரூபித்த பிற்பாடு அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், ஸ்ரீயப்பதித்வம் இவைகளெல்லாம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள். இப்படி அவனுக்கு உண்டான மேலான குணங்கள் அதை காண்பிக்கிறது. இதை கொண்டு இவன்தான் மேலானவன். அப்போது தெள்ளத் தெளிவாக தெரிவிக்கிறான், மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவா. அடுத்தா போல ரசோகமப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசிசூரியோஹோ பிரணவஸ் சர்வவேதேஷு சப்தக்கே பௌருஷம் ரிஷு. எப்படி ஜலத்திலிருந்து அந்த ரசத்தை பிரிக்க முடியாதோ அந்த ரசமாக நான் இருக்கிறேன். சூரியனிடத்திலே அந்த ஒளியாக இருக்கிறேன், வேதங்களிலே பிரணவமாக இருக்கிறேன் என்ன மனிதர்களிலே புருஷனாக இருக்கிறேன் என்ன இப்படி எல்லாம் தெரிவிக்கிறான். சொல்லி முடிச்சுட்டு மத்த பரதரம் மத்தையேவ தான் விதி நத்வம் தேஷு மயிஸ்திதி. என்ன என்னை விட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்குள்ளே அடங்கி இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான் என்று சொல்லுகிறான். அதனால தான் கடைசியில் என்ன சொல்கிறான், சர்வதர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் விரஜா அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா என்று தெரிவிக்கிறான். அதிலே அகங்கிறதுனால என்ன தெரிவிக்கிறான்னா சர்வஜனாய் சர்வசக்தியாய் பிராப்தனான
நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதை அறிந்திருக்கக்கூடியவன், சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். அறிந்தவன் மாத்திரமல்ல, அதை செய்யக்கூடிய சக்தியுடையவன். சக்தி இருந்தால் மட்டும் போருமா அப்படின்னா பிராப்தியும் உடையவன், அதாவது உரிமை உடையவன். நமக்கு என்ன இருக்குன்னா அசக்தனாய், அப்பிராப்தனாய், அக்ஞனாய், அசக்தனாய், அப்பிராப்தனாய் நாமெல்லாம் இருக்கோம். நமக்கு என்ன வேணும் எது வேண்டான்னு நமக்கு தெரியுமோ? அறிய முடியாது. அக்ஞனாய் இருக்கும். அதுக்கு மேலே அப்பிராப்தனாய், அதான் அசக்தனாக இருக்கும். தெரிஞ்சுட்டாலும் அதை செய்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? என்ன சக்தி இல்லை. சரி, நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு தெரியறது, என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதை செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் இருக்குது. அப்படி இருந்தால் பிராப்தி இருக்கான்னா பிராப்தி கிடையாது. உரிமை இருக்கான்னா உரிமை கிடையாது. நம்மை நாமே காத்து கொள்வதற்கு உரிமை இருக்கா? கிடையாது. ஏன் உரிமை இல்லைன்னா நமக்குத்தான் சுவாதந்திரியம் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் சேஷத்துவம்னா பார்த்துருக்கோம். அப்படி சேஷத்துவமுடையவன் எப்படி தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியும்? ஆகையினாலே நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்படி அச்சேதனமான வஸ்து இருக்கோ அதுபோலே தான் சேத்தனமான வஸ்துவுக்கும் இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அதை காட்டிலும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன்கிற ஞானம் நமக்கு இருக்குது, அச்சேதனத்துக்கு அது கிடையாது. மற்றபடி எப்படி இருக்கணும்னா அச்சேதனம் போலே தான் இருக்கணும். இதுதான் ஆழ்வார் தெரிவித்தார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. படி போல இருக்கணும். அந்த படிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, படிக்கு அவனுடைய திருப்பவளத்தை சேவிக்கக்கூடிய, திருமுகமண்டலத்தை சேவிக்கக்கூடிய அனுபவம் கிடையாது. நமக்கு அந்த அனுபவம் உண்டு. மற்றபடி எப்படி இருக்கணும்னா அச்சேதனம் போலே இருக்க வேணும். சொத்து தன்னைத்தானே நிர்வகிக்கக்கூடாது, ரட்சிக்கக்கூடாது. சொத்தை உடையவன் தான் ரட்சிக்கணும், சுவாமி தான் ரட்சிக்கணும். இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த மேசை இருக்குது, இந்த மேசையோ இந்த புஸ்தகமோ தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளுமோ? ரட்சித்து கொள்ளாது. இது உடையவன் யாரோ அவன்தான் இதை ரட்சிக்கணும். அதுபோல எம்பெருமான் தான் ரட்சிக்கணும். ஆகையினாலே உன்னுடைய விஷயத்தை நீ கவலைப்படாதே, நீ என்னையே பற்று, என் ஒருவனையே பற்று, அனைத்து விதமான பாவங்களிலே இருந்தும் உன்னை விடுவிக்கிறேன், கவலைப்படாதேன்னு சொல்லி தன்னுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கிறான். தான் பரமபுருஷன் என்பதை நிர்ணயம் பண்ணுகிறான். அதைத்தான் இந்த கீதா சாஸ்திரம் சந்தேகமில்லாமல் மறுபடியும் வேறு ஒரு அர்த்தம் தோன்றாமல் நமக்கு நன்றாக புரியும்படியாக இந்த கீதா சாஸ்திரமானது விளக்குகிறது என்று சொல்லி ஆளவந்தார் அதனுடைய சாரத்தை தெரிவித்தார். நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று தெரிவித்தபடியாலே ஸ்ரீமன் நாராயணனே பரமபுருஷன் என்பதை இந்த கீதா சாஸ்திரமானது நிர்ணயம் பண்ணுகிறது என்று சொல்லி அடியேனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை அடியேன் ஒரு பெரிய பாக்கியமாக கருதி. ஏன்னா இந்த சபையில் வந்து உபன்யசிக்கிறது, அதுவும் புத்தூர் சுவாமியினுடைய ஒரு சதமானோத்சவத்திலே ஒரு வியாஜமாக உபன்யசிக்கிறது என்பது அவருடைய ஒரு கிருபை இருந்தால்தான் நடக்கும். அடியனுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீரங்கத்திலே 2-3 தடவை இங்கே உபன்யசித்திருக்கார். முதல்ல மேலச்சித்திரை வடக்கு சித்திரை விதியான்னு தெரியல, மேலச்சித்திரை விதான். ஒரு வாரம் சுவாமியினுடைய உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசத்தை கேட்ட பிற்பாடு தான் இத்தனை வருஷமாக சுவாமியினுடைய உபன்யாசத்தை இழந்தோமேன்னு சொல்லி இந்த ஸ்ரீரங்கவாசிகள்
மறுபடியும் சுவாமியினுடைய உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி 1919 2000 வருஷம் மார்கழி மாதம் வெளியாண்டாள் சன்னதியில் திருப்பாவை 1.5 மணி நேரம் சாதித்தார். முழுக்க முழுக்க திருப்பாவை. அதில் விஷ்ணு சித்தன் சுவாமியெல்லாம் கூட அதில் அன்வயிச்சார். நிறைய பேர் அதில் வந்து கலந்துட்டார். அதற்கப்புறம் 2003 2004 நினைக்கிறேன் மார்கழி மாதம் மறுபடியும் ஏற்பாடு பண்ணினா அதில் 1 மணி நேரம் பகவத்கீதையும் 1 மணி நேரம் திருப்பாவையும் தொடர்ச்சியாக 2 மணி நேரம். இன்னும் 2004 சுவாமி திருமேனி ரொம்ப தளர்ந்து விட்டார். அந்த முடியாத சமயத்திலேயும் கூட 2 மணி காலம் எழுந்தருளி இருந்து உபன்யசித்தார். அதில் அடியனுக்கு என்ன பாக்கியம்னா அப்போ அவருக்கு நேத்திரம் ரொம்ப கம்மியாகிடுது. அடியன் தான் அவருக்கு கிரந்தங்களெல்லாம் வாசித்து இது பண்ணுவேன். அதில் பகவத்கீதைக்கு பிரமாண ஸ்லோகங்களெல்லாம் அடியேன் அடி எடுத்து கொடுப்பேன். சுவாமி மேலே சாதிப்பார். அப்போ வந்திருந்த சமயத்தில் ஒரு நாள் புத்தூருக்கு போய் புத்தூர் சுவாமியும் சேவிக்கும்படியான ஒரு பிராப்தம் கிடச்சிது. இப்போது அந்த சுவாமி திருத்தாப்பனார் இடத்துல நிறைய வார்த்தையாடினார். அப்போது அடியனையும் கடாட்சித்து அடியனுக்கும் அனுகிரகம் பண்ணினார். நிறைய அவர் பதிப்பித்த புஸ்தகங்களை எல்லாம் கொடுத்தார். அதிலே பகவத்கீதைக்கு சுவாமி எழுதி இருக்கக்கூடியதான, அதாவது எம்பெருமானாருடைய பாஷ்யத்தோடு சேர்த்து அவர் எழுதியிருக்கக்கூடிய எளிய விவரணம் அதையும் சேர்த்து அடியனுக்கு நிறைய கிரந்தங்கள் கொடுத்தார். அதில் இதுவும் ஒன்று. ஆகையினாலே அவருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலேயும் இப்படி ஒரு இந்த விஷயத்தை இந்த கோஷ்டியில் விண்ணப்பிக்கும்படியாக அவருடைய அனுகிரகத்தினாலே நடந்ததுன்னு சொல்லி இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த புத்தூர் ரகுராமன் சுவாமி, மறுபடியும் அம்மாள் விஷ்ணு சித்தன் சுவாமி, இவர் மற்றும் இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தையை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர்நித்யமங்களம்.